என் பேர் துரை. நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். இந்த ஊர் வந்து நான் இருக்கிற ஊர் வந்து ராதாபுரம். இது விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ஊர். விழுப்புரம் டவுன்லேருந்து ஒரு 20 கிலோமீட்ரு. இந்த பக்கம் பாண்டியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 கிலோமீட்ரு. இடைப்பட்ட தூரத்தில் இந்த ஊர் இருக்குது. இந்த ஊர் 99% விவசாயம் சார்ந்தது தான். அனைத்து விவசாயமும் இங்கே இருக்குது. இந்த மண் அந்த மாதிரி மண். எங்கள் ஊரில் வந்து காய்கறி பயிர், தோட்டப்பயிர் அனைத்தும் இருக்கும். கத்திரி, வெண்டை, மிளகா இப்படி எல்லா பயிருமே செய்வோம். அடுத்தது எண்ணெய் வித்தில் பார்த்திங்கன்னா மல்லாட்டை, எள் இதெல்லாம் போடுவோம். அடுத்தது சவுக்கை, பக்கத்தில் கரும்பு மில் இருக்கிறதுனால முண்டியம்பாக்கம் சுகர், ராஜ்ஸ்ரீ சுகர்ஸ்னு மில் இருக்குது. அதனால் இங்கே கரும்பும் நாங்கள் பயிரிடுவோம். பார்த்திங்கன்னா இது மல்டிபிள் கிராப்ஸ் ஏரியா தான். இது மல்டிபிள் கிராப்ஸ் ஏரியா. அதனால் இது எல்லா பயிருக்கும் ஏற்ற பூமி. இங்கே நெல்லும் நடுவோம். எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு பக்கத்தில் நெல் நடுவோம். அந்த மாதிரி மல்டி கிராப்ஸு லேண்ட் இதெல்லாம். அதனால் நாங்கள் அதுவும் செய்வோம். அது இல்லாத நாங்கள் காராமணி, இதனால் ஒரு 15-20 வருஷமாக காராமணி நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் தான் செஞ்சாங்க. இப்போ எங்கள் ஊரை சுற்றி ஒரு மேக்சிமம் அந்த விக்கிரவாண்டி ஒன்றியம்னு இருக்குது. அந்த விக்கிரவாண்டி ஒன்றியத்தில் மேக்சிமம் எல்லாருமே இப்போ வந்து இந்த 20 வருஷத்தில் குறைஞ்சது ஒரு 10,000 ஏக்கர்கிட்ட காராமணி வரைக்கிறோம். இந்த காராமணி எங்களுக்கு வந்து மற்ற பயிரை விட 3 மாதத்து பயிர் காராமணி. அந்த 3 மாதத்து பயிரில் வந்து எங்களுக்கு வந்து மற்ற செலவுலாம் போக செலவு கம்மி, லாபம் அதிகன்றதுனால காராமணியை இப்போ வந்து பரவலாக எல்லாருமே செய்கிறாங்க. எங்ககிட்ட போர்வெல் மோட்டரும் இருக்குது, தண்ணியும் சோர்ஸ் நல்லா இருக்குது. இருந்தாலும் நாங்கள் தண்ணி பாய்ச்சி பயிர் ஏற்றி அதில் கிடைக்கிற லாபத்தை விட இது 3 மாதத்து பயிர் எதுவுமே தண்ணி பாய்ச்ச வேண்டியதில்லை, எதுவுமே இல்லை. இது பனியிலே விளையிற பயிர். அதனால் இதுக்கு பேரே வந்து பனிப்பயிர்னு தான் சொல்லுவாங்க. அடுத்தது காராமணின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு பயன்படுதுன்னா, நேரடியாக வந்து நம்ம எல்லா காராமணியுமே கவர்மெண்ட்டு பர்ச்சேஸ் பண்ணி கமிட்டி மூலியமாக ஒழுங்குமுறை விற்பனை கூடமாக வியாபாரிங்க வாங்கி ஹெல்த்தி ஃபுட்டு தயார் பண்ணுறதுக்கு தான் இதை பயன்படுத்துகிறாங்க. அதனால் இதுக்கு ரொம்ப வாண்டடான ஒரு தானியம். அதனால் இது வந்து ரொம்ப அதிகமாக எங்கள் பக்கத்தில் ஒரு 100 கிலோன்றது ஒரு மூட்டை. இது அந்த 100 கிலோ மூட்டை வந்து மேக்சிமம் ஒரு 15,000 ரூபா வரைக்கும் போகும். ஒரு சில வருஷத்தில் வந்து ஒரு 8,000 10,000 போகும். டிமாண்ட் அதிகமாக இருக்கிற வருஷத்தில் வந்து ஒரு 14-15,000 ரூபா வரைக்கும் போகும். ஒரு ஏக்கருக்கு மினிமம் ஒரு 5 மூட்டையிலேருந்து ஒரு 8-9 மூட்டை எங்களுக்கு கிடைக்கும். அதனால் நிகர லாபம் செலவுலாம் போக பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு ஏக்கரில் ஒரு 70,000லேருந்து 80,000 கிடைக்கும். அதனால் நாங்கள் வந்து இந்த பனிப்பயிர் என்ற காராமணியை தான் நாங்கள் அதிகமாக பயிரிடுறோம். இது வந்து மேக்சிமம் வந்து 3 மாதத்து பயிர், செலவு இல்லாமல் இருக்கிறதுனால இதை நாங்கள் தேர்ந்தெடுக்கோம். அது இல்லாமல் இது வந்து பனியிலே விளையிறது, தண்ணி பாய்ச்ச வேண்டிய அவசியம்லாம். தண்ணி பாய்ச்சினீங்கன்னா மழை பெஞ்சாலும் தண்ணி பாய்ச்சினாலும் பயிர் வீணாக போயிடும். அதனால் மேக்சிமம் இது வந்து பனிப்பயிர்ன்றதுனால எங்களுக்கு செலவே இல்லை. பனியிலே விளைஞ்சிடும். அதனால் இது வந்து ஹெல்த்தி ஃபுட்டுக்கு போகிறதுனால தான் டிமாண்டாக இருக்குது ரொம்ப. அதுவும் இல்லாமல் இந்த பனி இருக்கிறதுனா இந்த மேக்சிமம் அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் தான் இது அதிகப்படியானது விளையுது. மற்ற மாவட்டத்தில் இந்த பயிர் விளையிறது இல்லை. அதனால் நீங்கள் எங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா கூட காராமணி பயிர் லேண்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விழுப்புரம் மாவட்டத்தை தான் காமிக்கும். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எங்கள் விக்கிரவாண்டிய சுற்றுப்பகுதியில் தான் அதிகமாக காமிக்கும். இது எங்கள் பக்கத்தில் நாங்கள் பாண்டிச்சேரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கும் எடுத்து போவோம். அடுத்தது விக்கிரவாண்டியிலையும் ஒழுங்குமுறை விற்பனை கூட இருக்குது, விழுப்புரத்துலையும் இருக்குது. அதை விட்டிங்கன்னா செஞ்சிலையும் இருக்குது. இந்த மாதிரி இந்த பகுதியில் தான் இந்த காராமணிக்குன்றதே வேல்யூ. அதனால் இது எங்களுக்கு சிறப்பாக இருக்குதுனால நாங்கள் இதை தொடர்ந்து வருஷம் கம்பல்சரி நாங்கள் வந்து இந்த டிசம்பர் 15லேருந்து விதைக்க ஆரம்பிப்போம். டிசம்பரில் விதைச்சி ஒரு 25 நாளில் ஒரு களை எடுப்போம். களை எடுத்துட்டோம்னா 30 நாள் 35 நாளில் ஃபஸ்ட்டு டோஸு மருந்து அடிப்போம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 50 நாளில் திரும்ப 2வது ஒரு மருந்து. அதேமாதிரி புழு வராமல் இருக்கிறதுக்காக, குரோத் வர்றதுக்கும், பூ எடுக்கிறதுக்கும், காய் வைக்கிறதுக்கும், ப்ளஸ் புழு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் கொடுப்போம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 80 நாளில் மெச்சூர் ஆகிடும். 80 நாள் டு 85 நாளில்
அறுவடை பண்ணிவிடுவோம். அறுவடை பண்ணி காய போட்டோம்னா ஒரு வாரம் நல்லா வெயிலில் காயும். காய்ஞ்ச பிறகு இதுக்குன்னு இதை அடிக்கிறதுக்குன்னு மிஷின் இருக்குது. அந்த மிஷினை கொண்டு வந்து வச்சு அதில் வாரி போட்டோம்னா கூலம் வேறு காராமணியே தனியாக பளிச்சுன்னு தூத்த தேவையில்லை, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மூட்டையிலே பிடிச்சிக்கலாம். நூறு கிலோ ஒரு மூட்டைன்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கருக்கு 8 மூட்டையிலேருந்து 9 மூட்டை, மினிமம் ஒரு 5 மூட்டையாவது கிடைக்கும். நான் சரியாக கவனிக்கலைன்னா கூட 5 மூட்டை கிடைக்கும். கிளைமேட்டை பொறுத்து ஒவ்வொரு வருஷம் கிளைமேட் நல்லா இருந்து மழை கிழை இல்லாமல் இருந்ததுன்னா, பனி நல்லா இருந்ததுன்னா, பனிக்காலம் ஒரு 2 மாதம் தொடர்ந்து இருந்ததுன்னா ஈல்டு அதிகமாக 8 மூட்டை 9 மூட்டை கிடைக்கும். கம்மியாக இருந்தால் கிளைமேட்டை பொறுத்து ஒரு 5 மூட்டையாவது கிடைக்கும். அதனால் எங்களுக்கு இது லாபமாக இருக்கிறதுனால நாங்கள் இதை தான் தொடர்ந்து செய்கிறோம். இப்போ வந்து இருக்க வருஷத்துக்கு வருஷம் இந்த காராமணி என்ற பயிர் மகசூல் இது கூடிக்கின்னு போவதை கண்டி குறையில. அதனால் இது நல்ல பயிராக இருக்குதுன்னா நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம். அது மாதிரி இந்த காராமணி வந்து விழுப்புரம் மாவட்டம் தான் இதுக்கு வந்து கால சூழ்நிலை ஏற்றதாக இருக்குது. இங்கே மட்டும்தான் அதிகமாக விளையுது. மற்ற இடத்துல மற்ற டிஸ்ட்ரிக்டில் போட்டாலும் குரோத் வராது. குரோத் வந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த காய்ப்புத்தன்மை ஈல்டு வராதுனால அவங்க அதெல்லாம் பயிரிடறதில்ல. இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் தான் இது வந்து கிளைமேட்டும் அந்த பூமியோட தன்மையும் கரெக்டாக இருக்கிறதுனால குரோத்தும் வரும், ஈல்டும் நல்லா வரும். ஏக்கருக்கு 8 மூட்டை 9 மூட்டை ஈல்டு வரும். மற்ற இடத்துலலாம் நான் போட்டாங்கன்னா அவங்களுக்குலாம் மற்ற இடத்துல கிடைக்காது. அதனால் இங்கே இந்த காலநிலை இங்கே வந்து இந்த விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி ஒன்றியம்னு சொல்லிட்டு விக்கிரவாண்டி பிளாக் இது. இந்த விக்கிரவாண்டி பிளாக்கில் பெஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஏரியாவில் இதை பார்த்தீங்கன்னா அந்த டிசம்பர் மாதத்தில் இது ஒரு தொழில் மாதிரி எல்லோரும் அந்த 15 நாளுக்குள்ளே விரைப்பாங்க. அதேமாரி 30 நாளில் தொடர்ந்து களை எடுக்கிறது அப்படின்னு பரபரப்பாகவே இந்த காராமணி வரைச்சிட்டாங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு பரபரப்பாகவே வேலை இருக்கும். எல்லா விவசாய கூலி வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சிறப்பான வேலையாக இருக்கும். விரைக்கிறது, களை எடுக்கிறது, திரும்ப அறுக்கிறது, அடிக்கிறதுன்னு தொடர்ந்து இதால் நிறைய வேலை வாய்ப்பும் கிடைக்கும். அதே மாதிரி எங்கள் பக்கத்தில் எண்ணெய் வித்து நாங்கள் பயிரிடுவோம். மணிலான்னு சொல்லிட்டு போடுவோம். மணிலான்னு சொல்லுவாங்க, ஒரு சில ஏரியாவில் வேர்க்கடலைன்னுவாங்க, ஒரு சில பக்கம் மல்லாட்டைன்னு சொல்லுவாங்க. அது வந்து மேக்சிமம் மணிலான்னு தான் சொல்லுவாங்க, மணிலா காயின்னு சொல்லுவாங்க. அது இப்போ மல்லாட்டை எண்ணெய்ன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணெய் ஆடுறதுக்கு அது பயன்படும். அதோட கேக் தயார் பண்ணுறதுக்கு பயன்படும். எங்கள் பக்கத்தில் அதுவும் இந்த ஒரு சீசன் மட்டும்தான் போட முடியும். அது அந்த கார்த்திகை மாதம் தான் போடுவாங்க. அதேமாதிரி டிசம்பரில் தான் போடுவாங்க. அதுவும் எங்கள் பக்கம் அதிகமாக இருக்கும். அதை விட்டிங்கன்னா எள்ளு வந்து சித்திரை மாதத்தில் போடுவோம். அந்த மல்லாட்டை எடுத்து மணிலா காயை எடுத்துட்டு அதே பூமியில் திரும்ப வந்து எள்ளு வரைப்போம். எள்ளு வரைச்சோம்னா அதுவும் எங்களுக்கு வந்து கரெக்டாக நல்லெண்ணெய் தயார் பண்ணுறதுக்கு ஒரு 4 மூட்டை கிடைக்கும். அதுவும் எங்களுக்கு லாபமான பயிர் தான். அதனால் எங்கள் பூமியில் வந்து தொடர்ந்து நாங்கள் பயிரிடுறதுக்கு ஏற்ற இடம் இது. பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.